ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டாக வந்து என்ன உணவு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். என் குழந்தைக்கு நான் இந்த ஃபுட்டு தான் கொடுத்தேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் அரிசியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து அரிசி வந்து 1 கப் எடுத்துட்டு அதை வந்து ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு நல்ல கிளீனான கிளாத்ல வந்து வெயில் படுற மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் வந்து விட்டேன். சப்போஸ் இப்போ இது சம்மர்ன்றதுனால நம்ம இது யூஸ் பண்றோம். அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டுக்குள்ளாரே கூட ஃபேன் காத்துல வந்து கொஞ்ச நேரம் அந்த அரிசியை காய வைக்கலாம். அதுல இருக்க அந்த வாட்டர் எல்லாம் போற வரைக்கும் நம்ம காய வச்சாலே போதும். வெளியில நம்ம காய வைக்கிறோம்னா தூசி அந்த மாதிரிலாம் எதுவும் படாத மாதிரி நீங்க பார்த்து காய வச்சுக்கோங்க. நான் வந்து என் குழந்தைக்கு டாக்டர் கிட்ட கேட்கும்போது டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரைஸ் தான் அவனுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் ரைஸ் ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ரைஸை வந்து வறுக்கணும். ஸோ வந்து நான் அளவு எடுத்திருக்கிறது வந்து 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து கடலை உடைச்ச கடலை வந்து ஒரு கால் அந்த அதே கப்ல வந்து 1/4 கப்பு வந்து உடைச்ச கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்தி, அதனால நான் அதுவும் ஆட் பண்றேன். இது வந்து நீங்க ஒரு நல்ல விரிஞ்ச பாத்திரத்துல போட்டு நீங்க வந்து அதை நல்லா கிண்டிட்டே இருக்கணும். நீங்க வந்து சிம்ல தான் வச்சு கிண்டணும். ரொம்ப வந்து நம்ம இந்த அரிசியை வந்து தீச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்மெல் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால அவங்க அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து கொஞ்சம் வந்து அந்த ஈரப்பதம் போயிட்டு ஓரளவு நம்ம வந்து வறுத்துக்கிட்டாலே போதும். இந்த ஃபுட்டு வந்து நீங்க வந்து ஒரு 2 வீக்ஸ் இல்லைன்னா 1 வீக்ஸ்க்கு ஒரு தடவை நீங்க பண்ணி ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதை வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தாதான் வந்து அவங்களுக்கு ஹெல்தி. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு தான் நான் இதை பண்றேன். அரிசி வந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃபேன்ல வந்து ஆற வைக்கணும். அதுக்கப்புறமா மிக்சியில போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம மிக்சியில போடும்போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொடி பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டன் சைடு மட்டுமே அழுத்தினாலே போதும். நம்ம வந்து ரொம்ப வந்து சாஃப்டா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். எனக்கு வந்து டாக்டர் சொன்னது வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும். அதனால வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து அவங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் வந்து அவங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொர கொரன்னே கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு கண்டெய்னர்ல நான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது வந்து ஏர் போகாம நல்லா டைட்டா இருக்கிற கண்டெய்னரா பார்த்து நீங்க யூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து நான் எப்படி வந்து அதை காய்க்கலான்றத சொல்றேன். இதுக்கு வந்து நான் குழந்தைக்குன்னே தனியா ஒரு பேன் வச்சிருக்கேன். அந்த பேன்ல வந்து ஃபர்ஸ்டே கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன். 1 டம்ளர்னா அதே அளவு தான் நீங்க ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நான் அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 1 ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து அதை கிண்டிக்கிட்டேன். அப்பதான் வந்து நம்ம கட்டிப்படாது. நம்ம வந்து அதில் கடலை மாவு போடுறதுனால வந்து அது கட்டிப்படலாம். ஸோ வந்து நம்ம ஒரு டைம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டவ்ல வைக்கலாம். நம்ம ஸ்டவ்லயும் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே தான் வைக்கணும் இதுக்கு ஃபுல்லாவே. ஏன்னா வந்து அந்த அரிசி வந்து நல்லா வேகணும். நம்ம வந்து பச்சையா குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து சாதம் வடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் இதுவும். அப்பப்போ வந்து நடுவுல வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து கரெக்டா மேலலாம் படாம வந்து கரெக்டா அது வேகும். இல்லைன்னா வந்து அந்த பாத்திரத்து மேலலாம் அங்கங்க ஒட்டிக்கிச்சுன்னா அது வந்து வேகாது. ஸோ வந்து கரெக்டா கிண்டி விடணும். கொதிச்சு வரும்போதெல்லாம் நீங்க வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் வந்து சால்ட்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போதைக்கு வந்து குழந்தைக்கு நான் சால்ட் எதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணல. நம்ம வந்து அதை வந்து ஒரு ஸ்பூன்ல எடுத்து பார்த்தோம்னா அந்த அரிசி பருக்க மட்டும் லைட்டா இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்து மசிச்சு பார்த்தோம்னா நமக்கு சாப்பாடு வெந்தா நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி அது வந்து நல்லா வெந்திருக்கணும் இந்த பதத்துல. ஸோ இந்த மாதிரி தான் நான் இப்போ அவனுக்கு ஃபீட் பண்றேன். வந்து நம்ம ஃபீட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் வந்து வார்மாவே ஃபீட் பண்ணணும். அப்பதான் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. ஸோ வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து என்னோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணேன். அவனுக்கு ஓகே செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ வீடியோ போடுறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.